பாயிண்ட்ஸ் ஆயிடுது பாகிஸ்தான் பக்கம். ஒரே ஒருத்தர் தான், அவன் தான் மேட்ச மொத்தமா இந்தியாவுக்கு திருப்பி கொடுத்தார், ஹாரிஸ் ராஃப். அது வரைக்கும் எல்லாமே சிங்கிளா டபுள் டபுளா தான் போயிட்டு இருந்து. ஹாரிஸ் ராஃப் வந்து பாகிஸ்தான் ஸ்டாக், இந்தியாவோட ஸ்டாக் வந்து கீழே இருந்தது, பாகிஸ்தான் ஸ்டாக் மேல இருந்தது. அப்படியே ஹாரிஸ் ராஃப் ஸ்டாக் இப்படி இறக்கி விட்டாப்புல அந்த செலிப்ரேஷன் மாதிரி. ஆனா அந்த ஒரு ஓவர் 17 ரன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டு பேரும் நம்ம வந்து சும்மா சொல்லக்கூடாது. அப்துல் ரஹ்மத் நல்லா போட்டாரு, சயீம் அய்யூப் நல்லா போட்டாரு, நவாஸ் கூட ஆக்சுவலா பெட்டரா போட்டிருந்தாரு அந்த ஸ்பின்னர் அப்போ. சோ உனக்கு அந்த கண்ட்ரோலா இருந்த ஃபேக்டரை அப்படியே ஃப்ரீ பண்ணி விட்டாப்ல. அதாவது இன்டு தி விக்கெட் ஸ்லோ டெலிவரி போட்டா அடிக்க முடியலன்னு தெரியுது. சாயின் அஃப்ரிடி வந்து நம்ம இந்த இடத்துல பாராட்டி ஆகணும். பிரீமியம் ஃபாஸ்ட் பவுலர் அவர் தான் சொல்லிக்கிறாங்க. அவர் வந்து 3 overs நல்லா போட்டாரு, லெஸ் தென் 20 ரன்ஸ் தான் கொடுத்திருந்தாரு. இன்டு தி விக்கெட் நல்லா போடுதுன்றப்போ நீ நல்ல குடு 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 வந்து பேசியாருன்னு சொல்லி நல்ல பேட்டுக்கு ஷார்ட்டா போட்டு 17 ரன் கொடுத்து இந்தியா பக்கம் திருப்பி விட்டாச்சு. ஸோ எப்பப்பெல்லாம் ஹாரிஸ் ராஃப் வருதோ அப்பப்பெல்லாம் அடிச்சு அழகா தேத்திட்டாங்க. கிரெடிட்ஸ் டு தூபே. ஏன்னா தூபே வந்து ஒரு ஸ்பின் ஹிட்டர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அந்த ஃபாஸ்ட் பவுலர் லோ ஃபுல் டாஸ் அடிச்சது, அப்புறம் வந்தவன ஃபர்ஸ்ட் பால் 4 அடிச்சு செட்டில் ஆக வந்து தூபேயோட பேட்டிங் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் பவுலிங்